வெல்கம் டு ஹேங் ஓவர் vlogs. நம்ம இப்போது பவளமலை முருகன் கோயிலில் இருக்கோம். இது கோபியில் இருக்குது. நம்ம நண்பன் மனோஜுக்கு கல்யாணம், அதுக்கு தான் வந்திருக்கோம். வந்தியா? நல்லா வேடிக்கை பார்த்தியா? இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, காலையில் வந்ததில் நான் பக்கத்து ஃபங்க்ஷனுக்கு பூந்துருக்கலான்னு யோசிச்சிருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம எந்திரிச்சோம், டக்குன்னு குளித்தோம், ஒரு சுற்றுனோம், வேட்டியை ஒரு சுற்றுனோம், வந்துட்டோம். பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் வரல தெரியுமா? அவங்க எந்திரிச்சு சேலையை கட்டுறதுக்குள்ளே இந்நேரம் விடிஞ்சிருச்சு. இப்போ போயிட்டாங்க. அப்படியே அவங்க மண்டபத்துக்கு போயிருப்பாங்கன்ற, இந்நேரம் மண்டபத்துக்கு வந்திருக்க மாட்டாங்கன்ற. நான் இல்லை, இப்போதான் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போதான் சாரி சுற்றிட்டு இருப்பாங்க இடுப்பில். இங்கே பச்சைமலை முருகன் கோயில்னு ஒன்று இருக்குது. ஆனால் நமக்கு நேரமின்மை காரணமாக இப்போவே கிளம்புறோம். ஆமாம், ஸ்டேஜில் தான் நிற்கணும். நம்ம தான் வந்து நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். இப்போ சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். சரி, வந்துட்டோம். இன்னைக்கு பெருசாக வேலையும் கம்மி தான். சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு வந்து நான் இது வரைக்கும் ஒரு 2-3 வாட்டி போயிருக்கேன். அதுவும் ஒரு டைம் சனி பிரதோஷம் டைமு சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டேன். சனிப்பிரதோஷம் டைம் சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு போனால் எவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு சனிப்பிரதோஷம் அன்னைக்கு சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு போனவங்க கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், அங்கே ஏரியில் தான் வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். காலேஜ்லேருந்து வந்தோம்னா இந்த ஏரி, அந்த மேடையில் தான் ஏரி ஃபோட்டோ ஷூட்டு. ஆமாம், அந்த இடத்துல தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம். ரெகுலராக வந்துடுவோம். லெஃப்டில் ஒரு பார்க் வரும்ல, அந்த பார்க்கு தான்டா கோயில். ஆமாம், என்னைக்காவது நம்ம பிளான் பண்ணோம்னா நடக்காது. இப்படி திடீர்னு வந்தால் தான் உண்டு. என்றைக்குமே நம்ம பிளான் பண்ணால் அது நடக்கிறதில்ல, நடக்காது. யாருக்குமே அப்படி தான். பிளான் பண்ணால் கட்டாயிரும். எல்லாம் யூனிவர்சல் ப்ராப்ளம் அது. பிளானுன்னு ஒன்று போடுவோம், அந்த பிளான் மட்டும்தான் இருக்கும், நடக்காது. நம்ம கோவாவுக்கே அப்படி தானே பிளான் பண்ணோம். மோகன் பாபுன்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணோம். கடைசி நேரத்தில் அவன் கவுத்துட்டான். அவனுக்கு பதிலாக உன்னையே கூட்டிகிட்டு போகல. ஆனால் இந்த மாதிரி எனக்கு டவுட்டு. நம்ம 4 டிக்கெட் புக் பண்ணுறோம், 4 பேர்த்தில் ஒருத்தன் வரல. அவனுக்கு பதிலாக இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போகணும் ட்ரெயினில். அப்படி கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? இல்லை ஒரு வேளை அப்படி கூட்டிகிட்டு போகலாமா அப்படிங்கிறது எனக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது. இந்த 4 டிக்கெட்டுமே நான் தான் புக்கும் பண்ணேன். அந்த 4 டிக்கெட்டுக்கும் நான் தான் ஓனர். அப்போ 4 பேர்த்தில் ஒருத்தனை மட்டும் ஆள் மாற்றி கூட்டிகிட்டு போகலாமா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அப்படிங்கிறத எனக்கு யாராவது சொல்லுங்கள். இதுதான் கோயில்.
கோயிலை வந்தடைந்தோம், கத்திந்தோம். பாட்டு பாடினா காப்பி ரைட்ஸ் அடிச்சிருவாங்க. கோயில் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன கோயிலை பற்றி நினைக்கிறது, இந்த கோயில் வந்து 1200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது இந்த கோயில் கேள்விப்பட்டேன், நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம், திருப்பூரில் இந்த கோயில் இப்படி ஒரு கோயில், பழைய கோயில் இருக்கிறதே நிறையா பேர்த்துக்கு தெரிய மாட்டேது. அதுவும் இல்லாமல் இந்த நீ உள்ளே பார்த்தீங்களா ஒரு 2 நந்தி இருக்கும் பார்த்தியா, ஒன்று பின்னாடி ஒன்று. அந்த பழைய நந்தி வந்து அதுதான் ஃபஸ்ட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு விவசாயி இருந்திருக்காரு. அவர் ஒரு மாடு வந்து கோயிலில் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது, கோயிலுக்குள்ளே எல்லாம் கோயிலில் இருக்க புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கோயிலுக்குள்ளே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விரட்ட முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த முயற்சியில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதோட காதை அறுத்து விட்டார். ஆமாம், காதை அறுத்து விட்டார். அந்த காதை அறுத்து விட்டதுக்கு அடுத்த நாள் கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்க நந்தியில் வந்து காதை அறுந்து ரத்தம் வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறார். அப்போ தான் அவர் உணர்றாரு, அதாவது நந்தி தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் உணர்றாரு. இன்னொரு அந்த நந்தியை எடுத்துகிட்டு இன்னொரு நந்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது தான் அவரோட கனவுல வந்து சிவபெருமான் வந்து அந்த நந்தி இருக்கட்டும், இன்னொரு நந்தி நீங்கள் வச்சுருங்கன்னு சொல்லி சொன்னதாக நான் கேள்விப்பட்ட விஷயம் இது. இது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல, பட் இது உண்மையாக இருக்கலாம். ரொம்ப பழைய கோயில். இப்போதான் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி. ஆமாம், இப்போ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போல்லாம் இந்த இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது இல்லை, இது ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ரொம்ப பழசாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 டைம் வந்திருக்கேன் நான் இந்த கோயிலுக்கு. தூரி ஆடுறதெல்லாம் இருக்குது. கோயிலுக்கு வர பார்க் இருக்குது. தூரி. ஆமாம், இது மெயினாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது இப்போ பூட்டியிருக்காங்க இந்த பார்க்கு. இது ஏன் பூட்டியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக குழந்தைகளுக்காக வச்ச பார்க். இது பார்க்குனால் குழந்தைகளுக்காக இருக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ எல்லோரும் பண்ணுற மாதிரி லவ்வர்ஸ் பார்க்காக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்போ யாரையும் உள்ளே விடுறதில்ல. நானே 2-3 டைம் வந்தப்போ கவனிச்சிருக்கேன். உள்ளே வந்து ஜோடியாக உட்காந்துருக்கிறத கவனிச்சிருக்கேன். கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயில் வந்து என்ன வரீங்களோ அதுக்கு மட்டும் வாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வராதிங்க. காட்டு பாதைன்னு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறாதப்பா. பார்த்துக்கலாமா? காட்டு பாதைன்ற பேரில் எனக்கு தெரிஞ்சு இந்த குளத்துக்குள்ளே தான் கொண்டு போய் வண்டியோட போகிறேன்னு தெரியுது. நான் நினச்சேன் நீ எப்படியோ இந்த குளத்துக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போவேன்னு நினச்சேன். அதே மாதிரி கூப்பிட்டு போகிறேன். நீ செக் போஸ்ட்டாக போட்டு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிட்டாங்க. அட பாவியலா, பறவைகள் சரணாலயமா? இது போட்ட செக் போஸ்ட் போட்டாங்கன்னா வண்டியிலே இதுக்குள்ளே ஏற்றிட்டு போகும்டா. வண்டியை கொண்டு நிப்பாட்டி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போமே. இது இப்போ இங்கே எந்த ரூட் எதில் போகுது, எங்கே போகுது? அங்கேயே போயிருதா? ஆனால் நான் காலேஜ் 2018 காலேஜ் படிக்கும்போது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த இடத்துக்கு நிறையா வாட்டி வந்திருக்கேன். ஒரு தடவை கூட நான் பறவையை பார்த்ததே இல்லை. சஸ்பென்ஷன் வேற லெவல். எமகா தான்ப்பா சஸ்பென்ஷன். ஆனால் இந்த MT-15 நான் நிறையா வாட்டி ஆஃப் ரோடு ரைடிங்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். MT-15 நான் ஒரு ஆஃப் ரோடு பைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு திரியிறேன். அப்புறம் தான் MT-15 எடுத்தேன். எக்ஸ்பல்ஸ் எடுத்துருக்கலாம்ல. நீ கேட்குறது புரியுது.